ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பையை தூக்கிட்டு எங்கடா போகிறாங்கன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் மல்லிகை பொருட்கள், கொஞ்சம் விநாயகருக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும். நாள் நைட்டே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தால் தானுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து பூவெல்லாம் கட்டினேன். பூ கட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க, நிறைய வேலை. பூஜை சாமான் தேய்க்கிற வேலை எல்லாமே இருந்துச்சு. பூஜை சாமான் தேய்க்கிறத எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வாங்கிட்டு பில்லிங் போடும்போது தாங்க ஷாக்கிங்காக இருந்துச்சு. பில்லு தான் தீட்டுறாங்க, அவ்வளோ செலவாகுது. ஒரு சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு அவ்வளோ செலவாகுதுங்க. என்ன தான் பண்ணுறது, சமாளித்து தான் ஆகணும். அப்புறம் மறுநாள் பாருங்கள், எங்கள் வீட்டு கிச்சன் நிறைய பாருங்கள். எனக்கு எப்போதுமே கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பளபளன்னு இருக்கிறாங்களா. விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல் வெந்துக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகிட்டு என்னோடய ஃபேஸை காட்டுறேன். விநாயகருக்கு வந்து சம்பங்கி மாலை, துளசி, அப்புறமா செண்பகப்பூவு, சாமந்தி, அருகம்புல் மாலை, எருக்க மாலை, முல்லை மாலை, அரளிப்பூ மாலை, மொத்தம் 9 பூ கணக்குக்கு நான் வைக்குவேன் சாமிக்கு. இது எல்லாமே என் கையினால் கட்டினது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? இந்த பூவையும் கணக்கில் சேர்த்துக்குவேன். 9 பூ கணக்குக்கு வரும். சரிங்களா? எப்படி இருக்குது? மாலையெல்லாம் சூப்பராக இருக்கா? இப்படி தான் வருஷம் இப்படி தான் கட்டி நான் வந்து சாமிக்கு என் கையால் கட்டி சாமிக்கு போடுவேங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் போய் விநாயகர் வாங்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பிள்ளையார் வாங்க கிளம்பிட்டோம். வாங்க போய் பிள்ளையார் வாங்கிட்டு வரலாம். விநாயகர் வாங்க கிளம்பிட்டோம். வந்துட்டு ஒவ்வொரு இடமா பார்த்தோம். ஒன்றும் எல்லாம் பெயிண்ட்டு தாங்க அடித்து வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் பெயிண்ட்டு தான். அப்புறம் ஒரே ஒரு விநாயகர் மட்டும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு 300 ரூபா சொல்கிறாங்க. 300 ரூபா சொல்லி 250 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்தோம். 280 ரூபா. இந்த பிள்ளையார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். ஆனால் ரொம்ப அப்புறம் பக்கத்தில் எல்லாம் பிள்ளையார்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் சாமி கும்பிடல யாரும். அப்புறம் வீட்டுக்கு போய் வந்தாச்சுங்க. விநாயகர் வராரு. எங்கள் வீட்டுக்கு விநாயகர் வந்துட்டார். எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு பிள்ளையார். எங்கள் விநாயகரை பாருங்கள். பூணல் போட்டாச்சு, விபூதி பூவை வச்சு, சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சாச்சு. சாமி எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டேன். இன்னும் இவருக்கு வேட்டி கட்டி மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அலங்காரம் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, என்னால் காட்ட முடியலைங்க. டைம் ஆகி போயிடுச்சு. அதனால் அவசரம்னு கொழுக்கட்டையை சுண்டல் எல்லாம் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். மத்தியானம் 12 மணிக்குள்ளே கும்பிடணும் இல்லையா, அதனால் வேறு வழி இல்லாமல் டக்குன்னு வேலையை முடிச்சிட்டேங்க. பாருங்கள், இவ்வளோதான். 27 இலை 27 பூ வச்சு சாமி கும்பிடணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கெங்க நம்ம அதெல்லாம் தேட முடியும்? அதனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அந்த இலை ஒரு 5 இலை ஒரு 9 பூ வகை வச்சு அர்ச்சனை பண்ணி விநாயகரை நல்லா கும்பிட்டேன். நல்லா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிட்டேன் விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் விநாயகர் பாருங்கள், பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. 6 மணி பூஜை. பால் வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை போட்டு பால் வச்சுருக்கேன் அவருக்கு நெய்வேத்தியமாக. இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் விநாயகர் கொண்டு போய் நாங்கள் விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே கொண்டு போய் வச்சுருவோம். அவங்க எடுத்துகிட்டு போய் கடலில் கரைச்சிருவாங்க. விநாயகருக்கு பாய் சொல்லிடுவோமா? விநாயகா பாய், ஹாப்பி பர்த்டே விநாயகா. சாமி கும்பிட்டாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து கொண்டு போய் அங்கே வைக்கிறத கொண்டு போய் காட்டுறேன்.
அங்கே பெரிய விநாயகர் வச்சுருப்பாங்க, அங்கே தான் கொண்டு வைக்குவேன். வாங்க போகலாம். மஞ்சள் பிள்ளையார் மட்டும் வச்சுட்டு எங்கள் பிள்ளையார் கிளம்பிட்டாரு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது விநாயகர் வச்சுருக்குறாங்க. அங்கே தான் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே கொண்டு போய் வச்சோம்னா அவங்க கொண்டு போய் கடலில் கொண்டு போய் கரைச்சிருவாங்க. பக்கத்தில் கன்னியம் கோயில் அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நிறைய விநாயகர் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் விநாயகர் தான். பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்புறம் கொண்டு போய் எங்கள் வீட்டு பிள்ளையார் தான் என்னமோ எனக்கு என்னமோ நான் என்னமோ ஒருவேளை என் கையினால் அலங்காரம் பண்ணதுனாலே என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்ங்க. தேங்க்யூ.